எக்ஸசைஸ் 3.4ல ரெடியூஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தாலே நீங்கள் போட்டுடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி எழுதுனீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் வரும், எக்ஸ் மைனஸ் ஒன் வரும். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து வெளியில் எக்ஸை மட்டும் காமனாக எடுத்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் வரும். ஸோ இங்கே கேன்சல் ஆயிரும், மீதி இருக்கிறது தான் உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் 9 எக்ஸ் மைனஸ் 2. ஸோ அதே மாதிரி கீழே உள்ளதை உங்களுக்கு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இங்கே கேன்சல் ஆயிரும், உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறதா ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்திங்களா, இதுலேருந்து காமனாக 9x வெளியில் எடுக்கலாம். ஸோ 9x வெளியில் எடுத்தாச்சு. அதே மாதிரி பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 9ன்னு இருக்கும். கீழே இதுலேருந்து எக்ஸை எடுக்கலாம் வெளியில். ஸோ எக்ஸை வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 9 எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கேன்சல் ஆகிறதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது தான் உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் டிவிஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பி மைனஸ் 8 பி ப்ளஸ் 5. ஃபஸ்ட்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா பி மைனஸ் 8 பி ப்ளஸ் 5. அடுத்து இதுலேருந்து பி காமனாக எடுக்கலாம். ஸோ 2வும் காமனாக எடுக்கலாம். ஸோ 2p காமனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா பி மைனஸ் 8ம் பி மைனஸ் 4ம் கிடைக்கும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? பி ப்ளஸ் 5/2p இன்ட்டு பி மைனஸ் 4. இதுதான் உங்களோட ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.